கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யோசுவா 1:9. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மோசே மரித்து போனார். மோசே மரித்த பின்பு அவர்கள் என்ன செய்வதென்பதை அறியாமல், நாங்கள் எப்படி இந்த யோர்தானை கடப்போம், நாங்கள் எப்படி கானான் தேசத்திற்கு போவோம், நாங்கள் எப்படியாய் எங்கள் வாழ்க்கையை நகர்த்தி செல்வோம் என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் பார்த்தார். அவர்கள் செய்வதறியாமல் நிற்கிறார்கள். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால், நாம் வாழ்கிற போது ஒரு சில மனிதர்களை நாம் சார்ந்து வாழுகிறோம், ஒரு சில உறவுகளை சார்ந்து வாழ்கிறோம், தகப்பனை சார்ந்து வாழ்கிறோம், தாயை சார்ந்து வாழ்கிறோம், கணவனை சார்ந்து வாழ்கிறோம், மனைவியை சார்ந்து வாழ்கிறோம். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து போகும்போது, நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகும்போது நாம் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கிறோம். இனி நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவேன்? இனி நான் எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவேன்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று சொல்லி பல கேள்விகளோடு பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எப்படியாய் காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம், நீ செய்கிற காரியங்களில் எல்லாம், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும், உன்னுடைய திட்டத்திலும் உன்னுடைய நோக்கத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார். நீ யோர்தானை கடப்பாய், எரிகோவை கடப்பாய், கானான் தேசத்தை நீ காண்பாய். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை, உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கங்களை, உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றும் வரையில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் திகைத்து போய் நிற்காதீங்க. நான் அடுத்து என்ன செய்வேன்னு நினைக்காதீங்க. எப்படியா என் வாழ்க்கை இருக்கும் என்று நினைக்காதீங்க. நான் சார்ந்து வாழ்ந்த, மிகவும் நம்பிக்கையாய் கொண்டிருந்த இந்த மனிதர், இந்த நபர் என்னோட வாழ்க்கையில் இல்லையே, இந்த உறவு என்னோட வாழ்க்கையில் இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன். மோசேவோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை யோர்தானை கடக்க பண்ணுவேன். எரிகோவை தாண்ட செய்வேன். கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்வேன். நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் தனியாய் போராடுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வருவார். உங்கள் எதிர்காலம் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, நாங்களும் ஆண்டவரே, இந்த நாளிலே யோசுவாவை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல திகைத்து போய் நிற்கிற சூழ்நிலை அப்பா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எப்படியா எங்கள் வாழ்க்கையை நகர்த்த போகிறோம்? எங்கள் எதிர்காலம் எப்படியா இருக்கும் என்று செய்வதறியாமல் திகைத்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கரத்தில் கொடுக்கிறேனப்பா. நீர் அவர்கள் சூழ்நிலையை மாற்றுவீராக. நீர் அவர்கள் சூழ்நிலையை மாற்றுவீராக. கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற இந்த பலனுள்ள வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாய் வருவதற்காக நன்றி. எங்கள் கரம் பிடிப்பதற்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட வருவீராக, எங்களை நடத்துவீராக, பாதுகாப்பீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.